வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் கடந்த ஓராண்டாக இந்த நிகழ்ச்சியில் நாம் தினம் தினம் பேசி வந்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய சரித்திர நாயகரனுடைய 100 ஆண்டுகள் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய 100 வருடங்கள். தமிழர்களுடைய அரசியல் வாழ்வினுடைய, தமிழர்களுடைய பண்பாட்டு வாழ்வினுடைய 100 வருடங்கள். கலைஞர் தமிழர்களுடைய பொருளாதாரத்திலும், அரசியலிலும், பண்பாட்டிலும், ஏன் அன்றாட வாழ்க்கையிலும் அவர் முன்னெடுத்த ஒவ்வொரு திட்டங்களும் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வந்தன என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக நமக்கு மறதி மிக அதிகம். நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நாம் பல சமயங்களில் மறந்து விடுபவர்களாக இருந்திருக்கிறோம். நாம் எல்லோருமே அங்கிருந்து தான் வந்தோம். பெரியாரிடமிருந்து வந்தோம், அண்ணாவிடமிருந்து வந்தோம், கலைஞரிடமிருந்து வந்தோம். இன்றைக்கு சமூகத்தில் எந்த ப்ரிவிலேஜ் என்று சொல்லக்கூடிய எந்த முன்னுரிமையும் இல்லாத சமூகங்கள், அதிலிருந்து எழுந்து வந்த ஒவ்வொரு தலைமுறையினரும் இன்றைய இடத்திற்கு வந்து சேர்வதற்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ கலைஞர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த பல மாற்றங்கள் முக்கிய காரணியாக இருந்திருக்கின்றன. நகர்ப்புறங்களினுடைய மேம்பாட்டிற்கு கலைஞர் என்ன செய்தாரோ அதைவிட அதிகமாகவே கிராமப்புறங்களுடைய மேம்பாட்டிற்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் பல்வேறு நிலைகளில் பேசினோம். முக்கியமாக நாம் கடந்த காலத்தில் எப்படி நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்ததன் மூலமாக ஒரு விவசாய கூலி தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்பதை பற்றி நாம் பேசினோம். அதாவது அதுவரைக்கும் கூலி தொழிலாளர்களாக இருந்தவர்களுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் என நிலம் பகிர்ந்தளிக்கப்பட்டு ஒரு மாபெரும் சமுதாய புரட்சி கத்தியின்றி ரத்தமின்றி கலைஞர் நிகழ்த்தினார். லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், அதாவது செல்வந்தர்கள் உபரியாக வைத்திருந்த நிலங்கள், அவை அவர்களிடமிருந்து பெறப்பட்டு அன்றைக்கு விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டன, விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டன. குத்தகைதாரர் உரிமை சட்டங்களின் மூலமாக குத்தகை நிலங்களில் அடிமைகளாக இருந்தவர்கள் சட்ட ரீதியான பாதுகாப்பை பெற்றார்கள் என்பதையெல்லாம் கூட நாம் பேசினோம். கலைஞர் கொண்டு வந்த கிராமப்புற அந்த மருத்துவ கட்டமைப்பு, இது இன்றைக்கும் ஒரு மாபெரும் ஒரு சுகாதாரத்துறை சார்ந்த சாதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் இளம் வயது மரணங்கள் பரவலாக இருந்தன. முக்கியமாக கொள்ளை நோய்கள், டெங்கு, காலரா போன்ற நோய்களுக்கு மக்கள் பெருமளவு பலியானார்கள். அதே போல் அம்மை நோய், இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னொரு புறம் போலியோ போன்ற நோய்கள், ஒருவரை வாழ்நாள் எல்லாம் முடக்கக்கூடிய நோய்கள், இது எல்லாமே மருத்துவம் மக்களுக்கு அண்மையில் கிடைக்காமல் இருந்தது. அதிலும் முக்கியமாக பேறுகாலத்தின் போது பெண்கள் இறப்பது என்பது அது மிகப்பெரிய அளவுக்கு பரவலாக இருந்தது. மருத்துவ உதவி கிடைக்காமல் அப்படி இறந்த பெண்களின் எண்ணிக்கைக்கு கணக்கே கிடையாது. அதே போல் பாம்பு கடித்து இறப்பவர்கள், அதாவது பாம்பு கடித்து விட்டால் அவரை கொண்டு போவதற்கு பல மைல்கள் கொண்டு செல்வதற்குள் அவர் இறந்தே போய்விடுவார். ஒவ்வொரு குக்கிராமத்திலும் மருத்துவ கட்டமைப்பை கலைஞர் உருவாக்குகிறார். ஒவ்வொரு குக்கிராமத்திலும் மருத்துவர்களும் செவிலியர்களும் கொண்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு உடனடி மருத்துவம் அப்படி தொடங்கியதுதான். அதற்கு பின்னால் 108 ஆம்புலன்ஸ் என்பதன் மூலமாக அவசர விபத்து கால சிகிச்சை வரைக்கும் அல்லது அவசர கால மருத்துவ உதவி வரைக்கும் அது விரிவடைந்தது. அப்படி பார்க்கிற போது அது பின்னால் கலைஞர் காப்பீட்டு திட்டம், அதாவது மருத்துவம் என்பது அல்லது உயரிய வசதிகள் கொண்ட மருத்துவமனைகளில் பணக்காரர்கள் மட்டும்தான் மருத்துவம் பார்க்க முடியும் என்ற நிலையை மாற்றி கலைஞருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக எந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் எளிய மக்கள், பொருளாதார ரீதியாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட அந்த உயிர் காக்கக்கூடிய சேவையை பெற முடியும் என்பதை கலைஞர் நிரூபித்தார். குக்கிராமங்களில் கூட ஆரம்ப சுகாதார மையங்கள், மருத்துவமனைகள், அதே சமயத்தில் பெரிய நோய்களுக்கு மிகப்பெரிய தனியார் மருத்துவமனை சிகிச்சைப்படுவதற்காக கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம், உயிர்காக்கும் சேவையில் கலைஞர் எத்தகைய பங்கை ஆற்றினார் என்பதை, கலைஞருக்கு முன்பு தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதோடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. நாம் கடந்த முறை, அதாவது திருமணத்தில் ஒவ்வொருவருடைய பங்கும் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருமணத்தில் குழந்தைகளுடைய பங்கு என்ன, குழந்தைகள் எவ்வாறு இதில் பங்கேற்கின்றது, அந்த திருமண மனவாழ்வில் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், அதாவது பொதுவாக சில பேர் என்ன கூறுகின்றார் என்றால்,
அதாவது நான் இந்த குழந்தைக்காகத்தான் வாழ்கின்றேன், இந்த குழந்தை இல்லை என்றால் நான் மடிந்திருப்பேன், நான் எங்கேயோ போயிருப்பேன், விவாகரத்தை வாங்கியிருப்பேன், நான் என்னுடைய நிலைமை இறந்து போயிருப்பேன், இல்லை வேறு எங்கேயோ நான் போயிருப்பேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கின்றேன் என்று கூறுகிறார்களே, இது சாத்தியமா? இதில் உண்மை இருக்கின்றதா? இது அர்த்தம் இருக்கின்றதா இல்லையா? இது வெறும் கூற்றுதானா இல்லை உண்மையா என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது குழந்தை இருக்கின்றது, அதாவது குழந்தைகள் பெற்றோரிடம்தான் வளர வேண்டும் என்ற கருத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக குழந்தைகள் பெற்றோரிடம் தான் வளர வேண்டும். ஆனால் அந்த பெற்றோர்களை அது தினம் தினம் சண்டையிட்டு கொண்டும் ஒருவரை அவமானப்படுத்தி கொண்டும் அதை அசிங்கப்படுத்தி கொண்டும் கீழ்த்தரமான வார்த்தைகள் பேசிக்கொண்டும் இருவரும் அடிக்கடி தினம் தினம் சண்டையிட்டு கொண்டிருந்தால் அந்த குழந்தையினுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? ஒரு செக்யூரிட்டி இருக்கின்றதா? அந்த குழந்தைக்கு ஒரு செக்யூரே இருக்காது, பாதுகாப்பின்மை இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி, அதாவது மன வளர்ச்சி இருக்கும், மன முதிர்ச்சி இருக்கும், அது இந்த இரண்டுமே சீராக இருக்காது. அப்பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல், அதாவது சில பெற்றோர்களை கூறுகின்றார்கள் குழந்தைகள் முன்னிலையில், நான் உனக்காகத்தான் வாழ்கின்றேன், உனக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுகின்றேன், இவ்வளோ துன்பப்படுகின்றேன், இவ்வளவு அதாவது கஷ்டப்படுகின்றேன், துன்பப்படுகின்றேன், அவமானப்படுகின்றேன், என்னுடைய கௌரவமெல்லாம் போகின்றது, எல்லாம் எதற்காக? உன்னை வாழ வைக்க வேண்டும், உன்னை படிக்க வைக்க வேண்டும், உனக்காகத்தான் என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுடைய காதில் விழும்போது அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த குழந்தைகள் என்ன நினைக்கின்றது? நம்மால் தானே இவ்வளவு கஷ்டம், என்னால் தான் என்னுடைய பெற்றோர்களுக்கு இவ்வளவு துன்பம் இருக்கின்றது, துன்பப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்று அந்த குழந்தை எண்ணுகின்றது. அவ்வாறு எண்ணும்பொழுது அந்த குழந்தையினுடைய மனம் எப்படி இருக்கும், மனவேதனை எப்படி இருக்கும், அந்த வேதனையில் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அது திறமாக இருக்குமா, சீராக இருக்குமா என்று யோசிக்க வேண்டும். நிச்சயமாக இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. அந்த குழந்தைகள் திசை மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக பெற்றோர்கள் இருந்தும் பெற்றோர்களுடன் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். எதற்காக கூறுகின்றோம்? குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். அப்பொழுதுதான் வளர்ச்சி நன்றாக இருக்கும், முதிர்ச்சி இருக்கும், மன வளர்ச்சி இருக்கும், சீராக இருக்கும் என்று நாம் கூறுகின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களே அந்த வளர்ச்சிக்கு இடையாக இருந்தால், அந்த பெற்றோர்களே அதனுடைய மன முதிர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் இருக்கின்றது. அதாவது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் கூட அதாவது எப்படி இருக்கின்றார்கள்? மன வளர்ச்சியோடு சீரோடும் சிறப்போடும் இருக்கின்றார்கள், நல்ல இன்டெலிஜென்ஸோடு இருக்கின்றார்கள், அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் இருந்து என்ன பயன்? இது பெற்றோர்கள் இருந்தால் என்ன, பெற்றோரிடம் அந்த குழந்தை வளர்ந்தால் என்ன, வளராவிட்டால் என்ன? பெற்றோர்களால் என்ன பலன் இருக்கின்றது? பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை சிறப்பாக வளரும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே பெற்றோர்கள் அதை உணர வேண்டும். ஆனால் நம்முடைய இருக்கும்பொழுது நாம் சண்டையிடக்கூடாது என்பதை அவள் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த குழந்தைகளை வளர்ப்பதால் என்ன பயன் இருக்கின்றது? பயன் இல்லை. அதாவது அது மட்டுமல்லாமல் சில குழந்தைகள் இருக்கின்றது, சில குழந்தைகள் பிறப்பிலேயே அவர்கள் அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள், சாமர்த்தியமாக இருக்கின்றார்கள். அது மிக அரிதான ஒன்று. அதுபோல் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளே இந்த பெற்றோர்களை சரி செய்துவிடும். இந்த பெற்றோர்களுடைய சண்டை சச்சரவுகளை எல்லாம் தீர்த்துவிடும். அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு, ஒன்றாக இணைவதற்கு, சிறப்போடு இருப்பதற்கு, அதாவது மன நிம்மதி இருப்பதற்கு இந்த குழந்தைகளை வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கின்றார்கள். இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். அதாவது குழந்தைகள் என்பது நம்முடைய பிம்பம் என்று. குழந்தைகள் என்பது பெற்றோர்களுடைய பிம்பம் தான். அது கண்ணாடியின் பிம்பம் தான், சிராஸ் காப்பி போல தான். பெற்றோர்கள் எப்படியோ அப்படிதான் குழந்தைகள். அந்த குழந்தைகள் அதாவது தாயுடைய தந்தையுடைய இருவருடைய ஜீன்ஸ் சேர்ந்து தான் அந்த குழந்தை உருவாகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் எப்படியோ அப்படி தான் குழந்தைகள் இருக்கும். நாம் இப்படியெல்லாம் இருந்துவிட்டு அந்த குழந்தைகளிடம் நாம் பெரிதாக எதிர்பார்க்கின்றோம். குழந்தை அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். குழந்தையிடம் மிக கண்டிப்பாக இருக்கின்றோம், சில முறைகளை எதிர்பார்க்கின்றோம். நாமே அப்படி இல்லை. நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் அதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அப்படி இல்லாமல் இருந்துவிட்டு குழந்தைகளின் மட்டும் எதிர்பார்ப்பது என்ன நியாயம் இருக்கின்றது? நம்மை போல தான் குழந்தைகள் இருக்கும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் கிடைக்கும். நாம் விதைப்பது ஒன்று, எதிர்பார்ப்பது ஒன்று இருந்தால் எப்படி அதை யோசிக்க வேண்டும் பெற்றோர்களை. ஆக பெற்றோர்களை இதை யோசித்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். ஆக குழந்தைகள் வளர்வதற்கு
பெற்றோர்களும் இருந்தால் மட்டும் போதாது, பெற்றோர்களும் ஒரு நல்ல சிறந்த பெற்றோர்களாக, அதாவது பெற்றோர்கள் ஒருவருக்கு புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதாவது அதை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆனால் புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லலாம். தெரிந்தால் மட்டும் போதாது. எனக்கு நன்றாக சமைக்க தெரியும், சமையல் தெரிந்தால் போதாது. ஆனால் அதை சிறப்பாக சுவையாக சமைக்க தெரிய வேண்டும். ஆக தெரிந்தால் மட்டும் போதாது, புரிதல் வேண்டும். தெரிதல் என்பது வேறு, ஐ நோ என்பது வேறு, எனக்கெல்லாம் தெரியும் என்பது வேறு. ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் புரிந்து கொண்டேன் என்பது அது வேறு. புரிந்து கொள் என்பது நாம் உள்வாங்கி அதனுடைய நல்லது கெட்டதுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு வருவதுதான் புரிதல் என்று பெயர். அதுதான் அறிவு. அறிவென்பது அது அறிந்து கொண்டு புரிந்து கொள்வது பேர் தான் அறிவென்று அர்த்தம். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அதாவது துணை புரிந்து கொள்ளவில்லை நாம் சொல்கின்றோம், அவளுக்கு தெரியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, நான் எவ்வளோ சொல்கிறேன், அவள் புரிய மாட்டேங்கிறாள், அவள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றோம். தம்பதி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சொல்கின்றார்கள், அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றார், இவள் சொல்கின்றார் அவர் புரிந்து கொள்ளவில்லை, அவர் சொல்கின்றார் இவள் புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆக ஒருவரை புரிந்து கொள்ள என்பது துணை புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, அவர் புரியவில்லை என்பதை ஓகே நான் ஒற்றுக்கொள்கிறேன். அவளுக்கு அதாவது துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, இவர் புரியவில்லை, இவர் தெரிந்து கொண்டார். துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் தெரிந்து கொண்டாரே ஒழிய இவர் புரிந்து கொள்ளவில்லை. இவர் புரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? புரிந்து கொண்டால் அவள் புரியும் வரை இவர் அவளுக்கு விளக்கம் சொல்வார். புரிந்து கொள்ளும் என்பது மிக சிறப்பான ஒன்று. நாம் ஒன்றை புரிந்து கொள்ளும் என்றால் நமக்கு மகிழ்ச்சி என்பது தானாக வந்துவிடும். நேர்களே, நீங்கள் அதாவது நாம் பள்ளியை பார்க்கின்றோம், ஆசிரியர் பாடம் நடத்துகின்றார், ஆசிரியர் புரியும்படியாக சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கணக்கோ ஒரு இது புரியும் பொழுது நமக்கு நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, சந்தோஷம் ஏற்படுகின்றது. புரிந்து கொள்ளும் என்றால் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். அதுபோல் புரிந்து கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி, புரியும்படி சொல்லுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பிரச்சனைகள் அங்கே வராது. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரியும்படி சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்முடன் ஒத்துழைப்பார்கள். ஆகவே நாம் புரியும்படி நாம் செய்வதில்லை, நாம் பெயரளவுக்கு சொல்கின்றோம், புரியவில்லை என்று சொல்கின்றோம். நாம் ஒன்றை சொல்லும் பொழுது அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இல்லை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த பிரச்சனை இல்லாது. இதுபோல் நாம் புரிந்து கொண்டு இருந்தோம் என்றால் குழந்தைகளை மிக சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். குழந்தைகளும் நம்முடைய திருமணத்தில் ஒரு முக்கிய பங்கேற்று அந்த திருமணம் என்பது நிலைத்து நிற்க, ஆரோக்கியமாக இருக்க அதுவும் வழிவகுக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வெற்றியும் தோல்வியும் வாழ்வில் இயல்பானவைகள். ஆனால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள பலருக்கு மனம் வராது, பலரால் அதை ஒப்புக்கொள்ள முடியாது. உண்மையான தோல்வியை கூட அல்ல, திரைப்படத்தில் வருகிற தோல்வியை கூட ஏற்க முடியாது என்று மிக புகழ்பெற்ற பாடகரான சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு திரை உலகில் சொன்னது இப்போதும் பேசப்படுகிற ஒரு செய்தி. நாம் எல்லோரும் அறிந்த ஒரு திரைப்படம் திருவிளையாடல், மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அந்த படத்தில் ஒரு காட்சி வருகிறது. வடநாட்டிலிருந்து வருகிற ஒரு பாடகர் ஹேமநாத பாகவதர் என்கிற அவர் எல்லோரையும் தன்னுடைய பாட்டுக்கு இணையாக பாட முடியுமா என்று வம்புக்கு இழுத்து போட்டி நடத்தி வெற்றி பெற்று தான் இசை உலகில் இந்த நாடு முழுவதற்குமான சக்கரவர்த்தி என்பது போல உலா வந்து கொண்டிருக்கிறவர். அவர் பாண்டிய நாட்டுக்கு ஒரு முறை வருகிறார். இது படத்தில் வருகிற காட்சி நாம் அறிவோம். அவர் ஒரு பாடலை பாடிவிட்டு, எனக்கு இணையாக பாடக்கூடியவர்கள் யாராவது உங்கள் அரசவையில் இருக்கிறார்களா என்று கேட்க, அரசன் நாளைக்கு வர சொல்கிறேன் என்று சொல்கிறான். அரசனுக்கும் தெரியாது இருக்கிறார்களா என்று தெரியாது. ஆனால் யாரும் இல்லை என்று சொல்லுவது இந்த பாண்டிய நாட்டுக்கே இழிவானதாயிற்றே என்று கருதி நாளைக்கு வர சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற புலவர்களில் யாராவது ஒருவர் நாளைக்கு அவரை எதிர்த்து பாட வேண்டும் என்கிற போது அங்கே இருக்கிற பாணபத்திரன் என்கிற புலவர் அவர் அச்சப்பட்டு இப்படி ஒரு வேலை தனக்கு வந்து விட்டதே என்று சொல்லி கடவுளிடத்திலே போய் வேண்டிக் கொண்டு அடுத்த நாள் கடவுளே வந்து பாடுவதாக அந்த காட்சி. இந்த காட்சியில் அதற்கான பாடலை எழுத வேண்டும். நான் கடவுளை விட இசையில் பெரியவன் என்று ஹேமநாத பாகவதர் பாட வேண்டும். இதற்கான வரிகளை எழுதி தரும்படி இயக்குனர் ஏபி நாகராஜன்
கவிஞர் கண்ணதாசனிடத்தில் கேட்கிறார். உடனடியாக எழுதிவிடக்கூடியவர் கண்ணதாசன். அந்த இடத்திலேயே பல்லவி, அங்கேயே அனுபல்லவி, அங்கேயே சரணம் எழுதி முடித்து விடுகிற ஆற்றல் உடையவர். இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. அத்தனை பேரையும் வென்று வந்தவர் பாடுகிற பாட்டு, கடைசியாக அவர் தோற்று போக வேண்டும். நான் நாளைக்கு எழுதி தருகிறேன் என்றார். நாளைக்கும் அவர் எழுதி கொடுக்கவில்லை. பல்லவி எப்படி வரும் என்று தெரியவில்லை. அப்போது ஏபி நாகராஜன் அவர்கள் கவிஞரை அழைத்து, என்ன கவிஞரே, இன்னமும் பாட்டு வரவில்லை, என்ன இன்றைக்கு ஒரு நாள் போதுமா, இல்லை இன்னொரு நாள் வேண்டுமா என்று கேட்டபோது கண்ணதாசன் சொன்னார், கவிதை வந்து விட்டது, மறுபடியும் நீங்கள் கேட்ட கேள்வியை கேளுங்கள். இல்லை, ஒரு நாள் போதுமா என்று கேட்டேன், அதுதான் பல்லவி, ஒரு நாள் போதுமா என்று அந்த பாட்டு தொடங்கும். அந்த பாட்டை கம்பீரமான குரலில் ஒருவர் பாட வேண்டும் என்பது திட்டம். அன்றைக்கு இருந்த குரல்களிலேயே வெண்கல குரல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல் தான். அவரை அழைத்து இந்த பாட்டை நீங்கள் பாட வேண்டும் என்று சொன்னபோது அந்த காட்சி அமைப்பு என்ன, எந்த இடத்தில் அந்த பாடல் வருகிறது என்பதையெல்லாம் கேட்டு அறிந்த சீர்காழி அவர்கள், இல்லை, நான் இந்த பாட்டை பாட விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார். என்ன காரணம் என்று இயக்குனருக்கும் கவிஞருக்கும் புரியவில்லை. பிறகு சீர்காழி சொல்லியிருக்கிறார், நீங்கள் சொல்லுகிற அந்த காட்சி அமைப்பில் இந்த பாடலை பாடுகிற ஹேமநாத பாகவல் இறுதியில் தோற்று போகிறார் என்பதுதான். தோற்று போகிற ஒரு பாட்டை நான் பாட விரும்பவில்லை என்று சீர்காழி சொன்னபோது எல்லோருக்கும் வியப்பாக இருந்திருக்கிறது. திரைப்படம் தானே, தோற்று போகிற மாதிரி ஒரு காட்சி, அதுவும் நீங்கள் தோற்று போகவில்லை. இல்லை, என் குரல் தான் அங்கே தோற்று போகிறது, நான் அப்படி பாட முடியாது என்று சீர்காழி சொல்லியிருக்கிறார். எண்ணி பார்த்தால் இவர் இன்னொரு ஹேமநாத பாகவதராக இருந்திருக்கிறாரே என்று வியப்பாக இருக்கிறது. இப்போதும் சிலருக்கு தோல்வியை ஏற்க முடியாது. சீர்காழியை போன்ற ஒரு வெண்கல குரல், கம்பீரமான குரலை உடையவர், மிகச்சிறந்த பாடகரை பார்க்க முடியாது. அவருடைய குரல் இன்றைக்கும் ஒலிக்கிற போது நம் காதுகளிலே ஒரு ரீங்காரம் விடும். அப்படிப்பட்டவர் ஒரு திரைப்படத்தில் அந்த பாடல் வெற்றி பெறலாம், தோற்கலாம், அப்படி கருதவில்லை. நான் தோற்று போகிற பாடலுக்கு பாட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்பது திரை உலகில் இன்றைக்கும் சொல்லப்படுகிற செய்தி. அதற்கு பிறகுதான் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை அழைத்து அந்த பாடலை பாட வைத்தார்கள் என்று சொல்லுவார்கள். எதற்கென்றால் வெற்றியும் தோல்வியும் வாழ்வில் இயல்பானது தான். தோல்வி எந்த கட்டத்திலும் ஒரு திரைப்படத்திலும் கூட வந்துவிடக்கூடாது என்று கருதிய ஆளுமைகளும் இருந்திருக்கிறார்கள் என்பது நம்மை வியந்து பார்க்க வைக்கிறது.